மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டயபெட்டிக் சர்க்கரை நோய் அப்படின்றது ஒவ்வொரு வீட்லையும் இன்னைக்கு ஒரு நபருக்கு இருந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டது போக, இப்போ ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்குமே இன்னைக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் பெருசாக பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த சர்க்கரை நோயினுடைய சதவிகிதம் இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இது குறிப்பாக இந்தியாவில் இது மிகவும் அதிகமாக பெருகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நோயாக இன்னைக்கு வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 144 கோடி இருக்கக்கூடிய மக்கள் ஜனத்தொகை இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அதனால பார்த்தீங்கன்னா இங்கே அந்த சர்க்கரை நோய்க்கான விஷயங்கள் இன்னும் அதிகமாக பெருகிட்டு போய்கிட்டு இருக்கிறது. ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கெல்லாம் பெரிய ஹாப்பியான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அது மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஆமாம். இந்த சர்க்கரை நோய்க்காக இன்னைக்கு நிறைய மருந்து மாத்திரைகள் இன்சுலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயங்களுக்கு நடுவில் இதை எப்படியாவது இயற்கையாக சரி செஞ்சுக்க முடியுமா அப்படின்றது இன்னைக்கு மக்களோட நிறைய பேரோட கேள்வியா இருக்குது. அதை தேடி இன்னைக்கு மக்கள் அதை கடைபிடிக்க இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக இயற்கை வழியில் நாம் தேடினோம் என்றால் அதற்கு சரியான விடை கிடைக்கும். அந்த வகையில் இன்னைக்கு இயற்கையான முறையில் சர்க்கரை நோயை நம்ம வீட்டில் இருந்து சில விஷயங்கள் மூலமாக நம்ம கட்டுப்படுத்திக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக நாம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஜூஸ் சொல்ல போகிறோம். இந்த ஜூஸை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கு சுகர் 400 500 அந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா கூட அது அழகாக அப்படியே கட்டுக்குள் வந்துடும். ஏன்னா இன்னைக்கு பொறுத்தளவுக்கு அவங்க காலையிலையும் சாயந்தரமும் மெடிசன் எடுத்துமே சில பேருக்கு 300 400ன்றது இன்னைக்கு இருக்குது. சில பேர் இன்சுலினே எடுக்கிறாங்க. இன்சுலினே 30 40 யூனிட்லாம் எடுக்கிறாங்க. இருந்தாலும் செக் பண்ணி பார்த்தா சுகர் 350 400 அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ அது மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய வழிமுறைகளை கடைபிடிக்கலாம். ஆமாம், ரொம்ப ஈஸியாக இயற்கையான முறையில் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம அடிப்படையாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், சர்க்கரை நோய்க்கு ஒரு 5 அடிப்படையான காரணங்கள் இருக்குது. அந்த 5 அடிப்படையான காரணங்களை நாம் களைகிற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம்னா மட்டும்தான் நம்ம சர்க்கரை நோயிலிருந்து வெளிவர முடியுமே தவிர, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை எப்படியாவது கட்டுப்படுத்திடணும், அதுக்கு ஏதாவது நம்ம பாவக்காய் ஜூஸ் வச்சு சாப்பிடலாமா அல்லது வேப்பிலையை அரைச்சி சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு கசப்பு தன்மை உள்ள பொருளை நம்ம சாப்பிட்டா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை குறைஞ்சிடும்னு சொல்லிட்டு நம்ம தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய கான்செப்ட் தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம மருந்து மாத்திரைகள் சாப்பிடப்படும்னு அந்த மருந்து மாத்திரைகளும் நமக்கு என்ன பண்ணுதுன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவு மட்டும்தான் கட்டுப்படுத்தி கொடுக்குது. மூல காரணத்தை பற்றி அனலைஸ் பண்ணுறதே இல்லை. அந்த மூல காரணத்துக்கும் சேர்த்து மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சில நபர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் மட்டும்தான் 10 வருஷம் 20 வருஷம் சுகரு அப்படின்னு சொன்னால் கூட அவர்களுக்கு அதனுடைய கிளை நோய்கள் வர்றதில்லை. ஆமாம், இல்லைன்னா ஒரு 5 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அதனுடைய கிளை நோய்களான டயபெட்டிக் ரெட்டினோபதி, டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ்லேயே. ஆமாம், நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் கூட பார்த்தீங்கன்னா சில நபர்களை பார்த்து நாங்களே ஆச்சரியப்பட்டுக்கிறோம். 20 வருஷமாக இருக்குது ஒருத்தருக்கு சுகரு. பட் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த மல்டிபிள் ஆர்கனோட ப்ராப்ளம் எதுவுமே வரலை, பாதிப்பு இல்லை. அவங்களுடைய கால் பாதத்தை பார்த்து நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம். அப்போ கால் பாதத்தை பார்க்கப்படும் பொழுது எல்லா ஆர்கனுமே நல்லா இருக்குது. எல்லா ஆர்கனுமே நல்லா இருக்குது, 20 வருஷம் சுகருன்றீங்க, ரொம்ப அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை கொடுத்தோம். அப்படிலாம் சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் சில பேருக்கு 3 வருஷம் 5 வருஷத்துலேயே பார்த்தோம்னா அங்கே கால் பாதத்தில் பார்த்தோம்னா ஃபுல்லாக மல்டி ஆர்கனுக்குள்ளே போய் நின்றோம். அவ்வளவு டாக்ஸின்ஸ் உள்ளே சேர்த்துருவாங்க. ஆமாம், அப்போ இந்த சர்க்கரை நோயை நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மல்டி ஆர்கன் ப்ராப்ளம்லாம் வராமல் பாதுகாக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம உடம்புக்குள்ள ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை சுத்தப்படுத்தக்கூடிய மிஷினான சிறுநீரகமும் கல்லீரலும் மிக முக்கிய பங்களிக்குது. இவங்க 2 பேரும் எனர்ஜி குறைய தான் இங்க சர்க்கரையினுடைய வீரியம் கூட ஆரம்பிச்சிருது அப்படின்னே சொல்லலாம். அப்போ அந்த சர்க்கரையினுடைய வீரியம் கூடி இருக்கிறத குறைக்கணும் அப்படின்னா இவங்க 2 பேரும் நமக்கு பெரிய அளவில் நமக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். இல்லைன்னா அந்த சர்க்கரையினுடைய HbA1c குறைகிறதே பெரிய சிரமமாகி போயிடும். ஓகேங்களா? அப்போ ரத்தத்தில் மட்டும் போலியாக அங்கே அளவை குறைச்சி காமிச்சு பிரயோஜனம் இல்லை. இதனுடைய மூல ஆர்கன் ரத்தத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து மாத்திரைகள் கலந்து ரத்தத்தோட அடர்த்தி அதிகமாக இருக்கும்ல. அப்போ ரத்தத்தை ஃபில்டர் பண்ணுற மிஷினு, பம்பிங் பண்ணுற மிஷினு, இப்படி பார்த்தீங்கன்னா அந்த மிஷின்ஸ் எல்லாமே பாதிப்பாகும் இல்லைங்களா? அதுதான் ஃபில்டர் பண்ணுற மிஷின்றது நம்ம கிட்னி, பம்பிங் பண்ணுற மிஷின் அப்படின்றது நம்ம இருதயம். அப்புறம் இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லாம் எடுத்து கொண்டு போய் மற்றவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்ல, அவர் லிவர் அப்படின்னு சொல்லலாம்.
இப்படி இந்த ஆர்கன்லாம் நமக்கு பாதிக்கப்படும் பொழுது இன்னும் நமக்கு அந்த சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியாத ஒரு சூழல் நீண்டுகிட்டே போய்கிட்டு இருக்கிறதுக்கான காரணம் தான். அப்ப இவங்களையும் கிளென்சிங் பண்ணணும். கூடவே சேர்ந்து நீங்க உங்களுடைய கல்லீரலையும் சுத்தப்படுத்திட்டே வரணும். கல்லீரலையும் பலப்படுத்திட்டே வரணும். சிறுநீரகத்தையும் சுத்தப்படுத்திட்டே வரணும். சிறுநீரகத்தையும் பலப்படுத்திட்டே வரணும். அப்படி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய சர்க்கரை நோயினால் வரக்கூடிய கிளை நோய்கள் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும். ஏன்னா, கிளை நோய்கள் அறிகுறிகள் குடுக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அங்க மல்டிபிள் ஆர்கன்ஸ் வந்து எனர்ஜி குறையுது அப்படின்னு அர்த்தம். நீங்க பாருங்க ஒரு 10 வருஷம் 15 வருஷம் வந்து ஒரு டயபெட்டிக்காக மெடிசன் எடுத்துக்கிறாங்கன்னா, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதே பெரிய விஷயமா இருக்கு. ஆனா அடுத்த கட்டம் என்ன ஆயிருதுன்னா, கிரியேட்டினின், யூரியா ஏறிடுது. கடைசியில கிட்னி ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. அதனால எப்பவுமே ஒரு நோய் வருவதற்கு முன்னாடி பாதுகாக்கிறது தான் நமக்கு வந்து புத்திசாலித்தனமே தவிர, அது வரட்டுமே, வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அத வரவிட்டு அதுக்கப்புறம் நீங்க மருத்துவமனை போய் நாடுறது கூட மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம். நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சித்தர்கள் இப்படி இவங்கலாம் சொன்ன விஷயங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, "நோய் வருமுன் காப்போம்" அப்படின்னு தான் உணவு முறை பழக்கவழக்கங்களையும், லைஃப் ஸ்டைலையும் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம படிப்படியா அத மாத்திருக்கிறோம். இதற்கெல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த டிப்ஸ்ல பார்க்க போறோம். இந்த டிப்ஸ்ல குறிப்பாக நம்ம வந்து சர்க்கரை நோயை மட்டும் குறைக்கிறதுக்கான ஒரு டிப்ஸா இது இருக்காது. சர்க்கரை நோயினுடைய அந்த கிளை நோய்களும் வராமல் தடுப்பதற்கான ஒரு டிப்ஸா இது இருக்கும். ஏன்னா, அதனுடைய மல்டிபிள் ஆர்கன கிளென்சிங் பண்ற மாரி, குறிப்பாக லிவர் கிளென்சிங் பண்ற மாரி, கிட்னி கிளென்சிங் பண்ற மாரி, பிளட் கிளென்சிங் பண்ற மாரி ஒரு 3 வேலை எடுக்கக்கூடிய ஒரு ஜூஸ் சொல்றேன். இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்க. உங்களுடைய சர்க்கரை மிக அருமையாக படிப்படியா குறையும். அத கண்கூட நீங்க பார்க்க முடியும். இந்த டிப்ஸ் என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். குறிப்பாக நம்ம காலையில நம்ம வந்து ஒரு ஜூஸ் எடுக்க போறோம். என்ன ஜூஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இது வந்து கிட்னிய கிளென்சிங் பண்றதுக்கான ஒரு ஜூஸ். ஆமா. நீங்க நைட் ஃபுல்லா படுத்து தூங்கியிருப்பீங்க. படுத்து தூங்கிட்டு காலையில எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு யூரின் வரும். அந்த யூரின் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சில பேருக்கு துர்நாற்றத்தோட வரும். ரொம்ப சில பேருக்கு தான் பியூர் ஒயிட்ல வரும். சில பேருக்கு மஞ்சள் கலர்ல வரும். அந்த கழிவெல்லாம் பார்த்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லா அந்த ப்ராசஸ் பண்ணது. கிட்னி வந்து பார்த்தீங்கன்னா, அத ஃபில்டர் பண்ணி, ப்ராசஸ் பண்ணி, யூரினரி பிளாடர்ல டேங்க்ல நெப்பி வச்சிருப்பாரு. காலையில எழுந்த உடனே அது மாரியான ஒரு பிரஷரோட இது பண்ணி போகும். இதுல இன்னமும் நல்லா கிளென்சிங் பண்றதுக்காக காலையில சிறுநீரகத்த சுத்தப்படுத்துறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு ஜூஸ் ஒண்ணு சொல்றேன். என்ன அப்டின்னா, அ வெண்பூசணி சாறு, பீர்க்கங்காய். வெண்பூசணி சாறு, பீர்க்கங்காய், வெள்ள முள்ளங்கி. இந்த 3யும் வந்து நீங்க வந்து சேர்த்து ஒரு ஜூஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். ஏன்னா வெண்பூசணி, பீர்க்கங்காய், அப்புறம் அ முள்ளங்கி, வெள்ள முள்ளங்கி. இத வந்து அடிச்சு ஒரு ஜூஸ் பண்ணுங்க. ஒரு 150லிருந்து 200 எம்எல் ஒரு ஜூஸ் எடுத்துக்கங்க. தினம்தோறும் காலையில எம்ப்டி ஸ்டொமக்லயே இத சாப்பிட்டுட்டு வாங்க. நம்ம ஆக்சுவலி காலை, மதியம், இரவுன்னு 3 வேளைக்குமே நான் உங்களுக்கு ஜூஸ் சொல்லப் போறேன். இந்த 3 வேளைக்கும் சொல்லக்கூடிய இந்த ஜூஸ தொடர்ந்து 1 மண்டலம் 48 நாள் நீங்க எடுத்து பாருங்க. இதுக்கு முன்னாடியே நீங்க வந்து ஒரு பிளட் ரிப்போர்ட் எடுத்துக்கங்க. சுகரோட ஃபாஸ்டிங் அளவு, அ அப்புறம் வந்து ஹெச்பிஏ1சி எல்லாம் எடுத்துக்கங்க. உங்களுடைய கேஎஃப்டின்னு சொல்லுவோம். கிட்னி ஃபங்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துக்கங்க. எல்எஃப்டின்னு சொல்லுவோம். லிவர் ஃபங்ஷன் டெஸ்ட் அதையும் எடுத்துக்கங்க. கிட்னி ஃபங்ஷன் டெஸ்ட்ல இஜிஎஃப்ஆர் அப்படின்றது அதில் வராது. இஜிஎஃப்ஆர்ன்றதையும் நீங்க வந்து சொல்லி லேப்ல எடுக்க சொல்லுங்க. இஜிஎஃப்ஆர்ன்றது கிளாமருலஸ் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்னிக்கு உள்ள இருக்கக்கூடிய நெஃப்ரான் எத்தனை பெர்சன்டேஜ் வந்து நல்ல ஃபில்ட்ரேஷன் பண்ணுதுன்றத அது நமக்கு காமிக்கும். ரொம்ப முக்கியம் அது. ஒவ்வொரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் நீங்க வந்து ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே உங்களுடைய சிறுநீரகம் சரியா தான் இயங்குதான்றத பார்த்துக்கங்க. ஏன்னா, இந்த கிரியேட்டினின் யூரியாவை மட்டும் பார்த்துட்டு, கிரியேட்டினின் 1.2 தான் இருக்கு. 1.1 தான் இருக்கு. நமக்கு இன்னும் ஃபெயிலியர் கிடையாது அப்படின்ட்டு அவங்க அப்படியே ஓடிட்டே வராங்க. 1.3 வந்த உடனே கிரியேட்டினின் 1.2 வரைக்கும் இருக்கலாம். 1.3 வந்த உடனே இப்பதான் நமக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆரம்பிக்குது. கிட்னி டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னு சொல்லி நினைச்சுக்கிறோம். அது மிகப்பெரிய தவறுங்க. கிட்டத்தட்ட 50% நெஃப்ரான்கள் காலியானதுக்கு அப்புறம் தான் இந்த கிரியேட்டினைன் நமக்கு வெளியில 1.3 வெளிய வரும். அதுக்கப்புறம் தான் என்ன ஆயிரும், இன்னும் நெஃப்ரான்ஸ் அடிவாங்க. இது வந்து கிரியேட்டின் ஜட கட 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 கடன்னு ஏறிட்டே போயிரும். 1.3, 1.8, 2, 2.5ன்னு சொல்லி ஏறிட்டே போயிரும். அதனால தான் பாருங்க, அந்த மாரி ஏறிட்டே போயிட்டு திரும்பவும் ரிவர்ஸ் வர்றது ரொம்பவும் சிரமமான ஒரு விஷயமா இருக்குது. நெறைய பேருக்கு இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். பட் வந்து
சில பேருக்குலாம் ரொம்பவும் நாள் அதிகமாக பிடிக்குது. அப்ப இதை என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நெஃப்ரான்ஸை, அந்த கிளாமருலஸ் அப்படின்றது நெஃப்ரான்ஸோட ஹெட்ல இருக்கக்கூடியது. அங்கதான் அந்த ஃபில்ட்ரேஷன் நடக்கக்கூடிய ஒரு செயல். அப்ப அதை வந்து நம்ம பாதுகாக்கணும். அதை பாதுகாக்கிறதுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஜூஸ் இருக்குல்ல, ரொம்ப அற்புதமா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். வெண்பூசணியும் பீர்க்கங்காயும் முள்ளங்கியும் நீர்க்காய்கள். அப்போ என்ன பண்ணால் உள்ள நீரை உள்ளே கொடுத்து நல்ல கிளென்சிங் பண்ணி யூரின் மூலமாக நமக்கு வந்து இந்த கழிவுகள்லாம் வெளியேற்றிடும். யூரின் நல்லா ஃப்ரீயாக போகும். கடுத்துக்கிட்டு உங்களுக்கு யூரின் போகுதா, காலையில் இந்த ஜூஸ் எடுங்க. எரிச்சலோட உங்களுக்கு யூரின் போகுதா, காலையில் இந்த ஜூஸ் எடுங்க. பீனிஸில் வெஜினாவில் வெள்ளை கலரில் பூத்து போச்சுங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களும் இந்த சூழலை அனுபவிச்சிருப்பீங்க. காலையில் இந்த ஜூஸ் எடுங்க, என்ன மாற்றம் ஆகுதுன்னு பாருங்களேன், அற்புதமாக இருக்கும். அப்போ கிட்னியை இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கிளென்சிங் பண்ணிடலாம். ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஒன்று. அடுத்து மதியம். மதியம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆவாரம்பூ ஜூஸ். ஏன்னா மதியம் ஆவாரம்பூ ஜூஸ் எடுத்துங்க. ஆமாம், இதை ஏன் மதிய வேளையில் எடுக்க சொல்கிறோம்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஆவாரம்பூ ஜூஸ் காலையிலையும் நீங்கள் சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. ஆனால் காலையில் நம்ம ஒவ்வொரு ஆர்கனாக கிளென்சிங் பண்ணுறோம்ல, காலையில் கிட்னியை கிளென்சிங் பண்ணிக்கிறோம். இப்போ ஆவாரம்பூ ஜூஸ் உங்களுக்கே தெரியும், இது வந்து பேன்கிரியாஸ்க்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். தோற்புத்தன்மை உள்ளதால் வயிறு, மண்ணீரல், கல்லீரல் மூணையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளென்சிங் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். மதியம் ஆவாரம்பூ ஜூஸ் எடுத்துக்கோங்க. இதுவும் சாப்பாட்டுக்கு முன்னாடி தான். காலையிலையும் சாப்பாட்டுக்கு முன்னாடி தான், மதியமும் சாப்பாட்டுக்கு முன்னாடி தான். அந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஒன்று கிளியருங்களா? அடுத்தது இரவு. இரவு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நில ஆவாரையும் மூக்கரட்டையும். ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு வந்து செடியாக கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பவுடர் ஃபார்மில் நீங்கள் சித்தா ஆயுர்வேத மெடிக்கல்களில் நீங்கள் வந்து கிடைக்கும், வாங்கி வச்சுக்கோங்க. நில ஆவாரையும் அந்த மூக்கரட்டை பொடியும் ஈக்குவல் ரேசியோவில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு ஸ்பூன் வந்து 1 டம்ளர் தண்ணியில் கலந்துட்டு சாப்பிடலாம். இல்லை டைரெக்டாக வாயில் போட்டு தண்ணி வச்சு கொப்பளிச்சு முடிங்கிடலாம். இரவு இந்த ஜூஸை நீங்கள் எடுத்துட்டு வாங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். காலையில் எழுந்த உடனே கிளீனாக மோஷன் அண்ட் யூரின் ரொம்ப அருமையாக வெளியேறும். உங்களுடைய சிறுகுடல், உங்களுடைய பெருங்குடல், உங்களுடைய சிறுநீரக மண்டலம் இது எல்லாமே செம்மையாக கிளென்சிங் ஆகி வெளியேறும். இந்த மாற்றத்தை 48 நாள் எடுத்ததுக்கு அப்புறம் 49வது நாள் தான் தெரியுமா அப்படின்னா கிடையாது. வித்தின் 3 டேஸ்லேயே உங்களுக்கு அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிடும். 3 நாள்களில் இருந்து உங்கள் உடம்புல ஏதோ நடக்குது, கழிவுகள்லாம் வெளியேறி உடம்பெல்லாம் லேஸ் ஆகுது அப்படின்றத உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். வேர்வை துவாரங்கள்லாம் ஓப்பன் ஆகி அப்போ தான் உங்கள் உடம்புல இருந்து வேர்வையே வெளியில் வரும். நிறைய பேருக்கு வேர்க்கவே இல்லைங்கன்னு என்ன மாற்றம் ஆகுதுன்னு பாருங்கள். வேர்வை துவாரங்கள் ஓப்பன் ஆகி வேர்வை வெளியே வரும். ஸ்கின் எல்லாம் சைனிங் ஆகும். ஃபுல் பாடி எனர்ஜி இருக்கும். உங்களுக்கு எனர்ஜி குறையுது அப்படின்றதெல்லாம் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடி எனர்ஜி இருக்கும். உங்களுடைய கால் பாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உணர்வுகள்லாம் வந்து இதாகும் இல்லை, நீங்கள் இந்த கிளென்சிங் பண்ணுங்கள், அதிலும் மாற்றங்கள் வரும். அதுக்குன்னு சில டிப்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம மிஸ்ஸல் லேடிஸில் கொடுத்துக்கிறோம். அதை பார்த்தும் பயன்பட்டுக்குங்க. இந்த 3 ஜூஸையும் தினந்தோறும் 48 நாள் நீங்கள் எடுத்து உங்களுடைய சர்க்கரையின் அளவு HbA1c எவ்வளவு வருதுன்னு செக் பண்ணி பாருங்கள். பிளட் ரிப்போர்ட்டை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இதுலேயே ரொம்ப அற்புதமாக குறைஞ்சிரும். ஓகேங்களா? ஒருவேளை இன்னும் குறைஞ்சிருக்கு, கம்மியாக தான் குறைஞ்சிருக்கு, இன்னும் வேகமாக குறையணுங்க அப்படின்னு விரும்புனீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய இயற்கை மருத்துவமனைகளை நாடி இயற்கை மருத்துவர்களை கேட்டு கரெக்டாக அதே வழிமுறையை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அற்புதமாக இருக்கும். உங்களுடைய சர்க்கரையை குறைத்து நீண்ட ஆயுள் பெற வாழ்த்துக்கள்.